Hey hello guys, நம்ம இந்த வீடியோல வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் லீவ் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்க போறது கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம ஏஞ்சல் புரோக்கிங்ல எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அண்ட் ஏஞ்சல் புரோக்கிங்கை பத்தின ஒரு ஃபுல் டுட்டோரியல் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி வந்து ஃபண்ட் ஆட் பண்றதுல ஆரம்பிச்சு எப்படி வந்துட்டு ஏஞ்சல் புரோக்கிங்கோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம வந்துட்டு அன்லாக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க நம்மளோட லிங்கை கிளிக் பண்ணி ஏஞ்சல் புரோக்கிங்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நான் என்னோட கோர்ஸ் வந்துட்டு இத்தனை நாளாக பெய்டு கோர்ஸ் இருக்கும், ஒரு 2000 rupees கிட்ட இருக்கும். பட் அதுலேருந்து நான் சில பார்ட்ஸ் வந்துட்டு ஈக்விட்டிக்கான சில பார்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அந்த பார்ட்டோட ஃபீஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1000 rupees கிட்ட நான் இப்போ சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நம்மளோட லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ அதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸ் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெக்கார்டிங் வீடியோஸாக நான் உங்களுக்கு பர்சனல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு Q&A செஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டிங்க அப்படின்னா நான் அதை வந்துட்டு கிளியர் பண்ணுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்துட்டு அந்த Q&A செஷனில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஏஞ்சல் புரோக்கிங்கோட ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம அதில் எப்படி வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் புரோக்கிங்கோட மொபைல் ஆப் இருக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா உங்கள்ட்ட ஃபண்ட் இருந்தால் தான் முதல்ல வந்துட்டு ஒரு ஸ்டாக்கே பை பண்ண முடியும். ஸோ ஃபண்டை வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 4 டேப் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 4th வந்துட்டு ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஷோ ஆகும். அண்ட் அது இல்லாமல் உங்கள்கிட்ட பிளெச் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இருக்குது, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து பிளெச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், வித்ட்ரா ஃபண்ட் அண்ட் ஆட் ஃபண்ட்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு 30,000 rupees வந்துட்டு என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கூகுள் பேவா இல்லை UPI பேமெண்ட்ஸ்லேயே அதர் பேமெண்ட்ஸா இல்லை நெட் பேங்கிங்கான்னு கேட்கும். பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே நெட் பேங்கிங் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு வந்துட்டு டேக்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜிபே ஆர் வந்துட்டு UPI கம்பேர் பண்ணோம்னா அரௌண்ட் ஒரு 100 rupeesக்கு 10 rupees சம்திங் வந்துட்டு டேக்ஸஸ் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணாதீங்க. கூகுள் பே யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் கூகுள் பே அப்படிங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக கூகுள் பே ஓப்பன் பண்ணோம். அண்ட் அந்த கூகுள் பேலேருந்து நீங்கள் எப்போவுமே பணத்தை வந்துட்டு இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஃபண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவைலபிள் மார்ஜின் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லாட்டில் வந்துட்டு உங்கள்கிட்ட இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து எப்படி வந்துட்டு ஃபண்டை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபண்டை எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்துட்டு ஒரு 25,000 வந்துட்டு வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. வித்ட்ரா பண்ணிட்டு உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வித்ட்ரா ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வித்ட்ரா ஆகிடும். பட் ஆனால் என்னோட அக்கௌண்ட்டில் இப்போ 25,000 இல்லை அப்படிங்கிற காரணத்தினால எனக்கு வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுது. பட் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு 25,000 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் 25,000ங்கிறது லிமிட் கிடையாது. நீங்கள் 1 rupee ஈவன் 1 rupee or 2 rupee கூட வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஏஞ்சல் ஒன்லேருந்து. அண்ட் ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபண்டை ஆட் பண்ணுறோம். அடுத்தது எப்படி ஸ்டாக்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் புள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்துட்டு அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை வந்து பர்டிகுலர் ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்துட்டு ஆட் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கீபோர்டு வந்துட்டு ஓப்பன் ஆகும். அண்ட் நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதோட நேம் அங்கே வந்து டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்துட்டு HDFC அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். HDFC அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம்னா HDFCயோட ஸ்டாக் வந்துட்டு இங்கே வந்துடும். அண்ட் அந்த HDFC நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸா ஆப்ஷன்ஸா அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஈக்விட்டியில் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த HDFC அப்படிங்கிற ஷேர் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணோம்னா வந்துட்டு பையா செல்லா அப்படிங்கிற 2 ஆப்ஷனுக்கு ஆகும். நீங்கள் இன்ட்ராடேல பண்ணோம்னா நீங்கள் செல்லும் பண்ணிக்கலாம், பையும் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பை மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் அதை பைங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 200 குவான்டிட்டிஸ் வந்துட்டு பை பண்ணுறீங்க அப்படின்னா பை பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்ன்னு இருக்கும். நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்க விருப்பப்படுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு அரௌண்டு 2364 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ 2350 வந்தால் தான் நான் வந்துட்டு பை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா இந்த லிமிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லிமிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட இப்போ என்ன ப்ரைஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பை ஆகிடும். அண்ட் அதே ஷேர்ஸை எப்படி செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதிலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு செல் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வேணுமோ நீங்கள் இதை போட்டு லிமிட் ஆர்டரில் போட்டு டபுள் டேப் வந்துட்டு அந்த செல் இடத்துல பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்துட்டு செல் ஆகிடும். அந்த லிமிட் ஆர்டர் பக்கத்துலேயே மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ என்ன ப்ரைஸில் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அந்த ப்ரைஸில் எனக்கு வாங்கி
வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது பேர் தான் மார்க்கெட் ஆர்டர். லிமிட் ஆர்டர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ப்ரைஸை சூஸ் பண்ணி அந்த ப்ரைஸுக்கு வந்தால் மட்டும் எனக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறது தான் லிமிட் ஆர்டர். அண்ட் என்ன ப்ரைஸில் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ எனக்கு அந்த ப்ரைஸில் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு எப்படி ஒரு பர்டிகுலர் ஷேரோட சார்ட்டை வியூ பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த HDFC அப்படிங்கிற ஒரு இதே நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாக் டீட்டெயில்ஸ், சார்ட் அண்ட் ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் செயினை பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு நம்ம வந்துட்டு எப்படி சார்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் அந்த சார்ட்ஸ் மேலே நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பார்க்குறீங்களா இல்லை சார்ட் ஐக்யூவில் பார்க்குறீங்களாங்கிற 2 ஆப்ஷன் காட்டும். எனக்கு ட்ரேடிங் வியூ தான் எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ட்ரேடிங் வியூவிலே வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு உங்களோட சார்ட்ஸ் வந்துட்டு அண்ட் இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஒரு டெக்னிக்கல் சார்ட்டை வியூ பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஸ்டாக் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த ஸ்டாக்கை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜில் வந்துட்டு ஷோ பண்ணிடுவாங்க. பையர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, செல்லர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அண்ட் இந்த 52 வீக் ஹை லோ, ஓப்பன் க்ளோஸ், வால்யூம், அன்னைக்கு டேவோட ஹை லோ, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு இங்கே காமிச்சிருவாங்க. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெக்னிக்கலில் வந்துட்டு இது எப்படி இருக்குது, புல்லிஷாக இருக்கா இல்லை பேரிஷாக இருக்கா அப்படிங்கிற உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஆப்ஷனும் இதில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். பட் இது வந்துட்டு ஜெரோதாவில் அவைலபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக பில்ட் ஆயிருக்கு, கம்மியாக பில்ட் ஆயிருக்கு, ஒரு ஷார்ட் பில்டப் ஆயிருக்கா, லாங் பில்டப் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது, இண்டஸ்ட்ரி எவ்வளோ இருக்குது, PE ரேஷியோ எவ்வளோ இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ இருக்குது, அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு இங்கேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதுக்காக தனியாக ஒரு screener.in இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுலேயே உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் ஜெரோதாலையும் இந்த மாதிரி இருக்குது. பட் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நீங்கள் பை பண்ணிட்டீங்க. அண்ட் நீங்கள் பை பண்ண ஸ்டாக் வந்துட்டு இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஈக்விட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஈக்விட்டியில் ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இங்கே காட்டும். அண்ட் நீங்கள் F&Oவில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் F&O அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த F&Oவில் வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான பொசிஷன்ஸ் எடுத்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் எவ்வளோ அதிகமான ப்ராஃபிட்ஸ் ஆர் எவ்வளோ லாஸஸ் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டும். அண்ட் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கமாடிட்டிஸ் அப்படிங்கிற சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லா விவரமும் வந்துடும். கரன்சியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கரன்சி வந்துடும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துடும். பாண்ட்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா பாண்ட்ஸ் வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு என்னென்ன ட்ரேட் எடுத்துருக்கோம் அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் என்னென்ன ஆர்டர்ஸ் வந்துட்டு போட்டு வச்சிருக்கீங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடி சொன்ன லிமிட் ஆர்டர்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஆர்டர்ஸ் எத்தனை ஸ்டாக்ஸில் போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்துட்டு இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் பொசிஷன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்ட்ராடேல பொசிஷன்ஸ் எடுத்துருப்பீங்களா, அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு இந்த பொசிஷன்ஸ் அப்படிங்கிற அந்த டேப்பில் வந்துட்டு பார்த்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்துட்டு அவங்களே கால்ஸ் கொடுப்பாங்க. இப்போ AQR ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் நம்மளோட ரெஃபரல் இங்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த AQR ப்ரைம் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கோட அனாலிசிஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம், எந்தெந்த ஸ்டாக்ஸை விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ராடேல வந்துட்டு அவங்க கொடுத்த கால்ஸ் வந்துட்டு 277 கால்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. அண்ட் 149 கால்ஸ் வந்துட்டு நெகட்டிவில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அண்ட் கமாடிட்டி, கரன்சி இது எல்லாத்த பற்றியும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வச்சு ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்துட்டு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு மேலே வந்துட்டு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பற்றினா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் வியூ அப்படின்னு அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக எந்தெந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வந்துடும். அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கு, எந்தெந்த வீக்லி எக்ஸ்பீரி வந்துட்டு ஹாட் செல்லிங்காக இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்துட முடியும். அண்ட் இண்டெக்ஸ்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இண்டெக்ஸ் வந்துட்டு இப்போ நல்லா போயிட்டுருக்கு, எந்தெந்த இண்டெக்ஸ் டவுன் சைடில் போயிட்டுருக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்க்க முடியும், சென்செக்ஸ் பார்க்க முடியும். அண்ட் அதர்ஸுங்கிற மாதிரி நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸையும் உங்களால் தனித்தனியாக வாட்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஒரு ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜெரோதாவில் கிடையாது. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டாப் கெயினர்ஸ், டாப் லூசர்ஸ், மோஸ்ட் ஆக்டிவ் பை வால்யூம், மோஸ்ட் ஆக்டிவ் பை வால்யூம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஜெரோதாவில் கிடையாது. இது நீங்கள் NSEலையும் பார்த்துக்கலாம், அண்ட் BSEலையும் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ள வந்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் எங்கே போயிட்டு இருக்கு, நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் எங்கே போயிட்டு இருக்கு, பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் எங்கே போயிட்டு இருக்கு,
அண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்துட்டு லாங் பில்டப், ஷார்ட் கவரிங், ஷார்ட் பில்டப் அண்ட் லாங் அன்வைண்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா F&O வந்துட்டு செக்டர் வைஸ் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டலில் வந்துட்டு எவ்வளோ OI இருக்குது, அந்த ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரைஸ் அண்ட் OI வச்சு நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ட்ரெண்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஷார்ட் பில்டப்பில் இருக்கா, லாங் பில்டப்பில் இருக்கா அப்படிங்கிறது. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூஸஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூஸஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா என்னென்ன நியூஸஸ் வந்து இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் ஜஸ்ட் இன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக என்னென்ன நியூஸஸ் வந்துருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கலாம். ஃபில்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் செக்டர், ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபில்டரில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் செக்டரில் என்னென்ன நியூஸஸ் வந்திருக்கோ அதை மட்டும் உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம கடைசியாக பார்த்தா வாட்ச் தி ஸ்டாக்ஸுக்கு நம்ம திருப்பி வந்துடும். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்துமே உங்களுக்கு வந்துட்டு இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்க்க உங்களுக்கே ஓரளவுக்கான ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த ஏஞ்சல் புரோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் சிம்பிள் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கால் அவுட் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கான ரிலவென்ட் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு இங்கே இருக்கும். நீங்கள் உள்ள போய்ட்டு நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஏஞ்சல் புரோக்கிங் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களே டிஃபால்ட்டாக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே வந்துட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏஞ்சல் புரோக்கிங்கோட டிஃபால்ட்டான யூசர் மேனுவல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே வந்துட்டு எப்படி நீங்கள் லாகின் பண்ணணும், எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே வந்துட்டு பார்த்துக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டையும் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் வச்சும் கூட உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டாக்கை வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சர்ச் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அங்கேருந்து கூட இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவை வாட்சஸில் வந்துட்டு ஆட் பண்ணி தான் நீங்கள் பை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கேருந்து வந்துட்டு தாராளமாக பை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஏஞ்சல் புரோக்கிங் பற்றி தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.